கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறதான முதலாவது கடிதத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகின்றார். இன்னொரு வார்த்தையிலே நான் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்ற ஒரு சில மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக பவுலின் ஊழியத்தின் மூலமாய் ஏற்றுக்கொண்டு திருச்சபையாக கூடி வந்து கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து, கடவுள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், நான் கடவுளுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு கடவுளுக்குள்ளாக வளர்கின்ற கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கடிதங்கள் எழுதி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டதான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பவுல் இந்த 10ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறது என்னவென்றால், ஒவ்வொருவனும், யார் அந்த ஒவ்வொருவனும்? ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக, யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் அங்கமாக அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல், அப்படி என்றால் தனக்கு லாபமானதை மட்டும் தேடாமல், தனக்கு வேண்டியதை குறித்து மாத்திரம் அதிகமாக யோசித்து சிந்தித்து தனக்கு வேண்டியதை சேகரித்து கொள்ள வேண்டும், எனக்கு எல்லா நன்மையும் வர வேண்டும் என்று மாத்திரம் நினைக்காமல் பிறருக்கான நன்மை, பிறருக்கான பிரயோஜனத்தையும் தேடக்கடவன் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை. ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் கூட மிகையாகாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை தொகுத்து அவர் 2 கட்டளையாக கொடுக்கும் பொழுது நம் அனைவருக்கு நன்றாக தெரியும், உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? உன் முழு இருதயத்தோடு கூட, உன் முழு பலத்தோடு கூட நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகின்றார். அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னை போல் பிறனை நேசிப்பாயாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே நாம் இருக்கின்றோம் இல்லையா? கிறிஸ்மஸை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்றோம். இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இது ஒரு நீண்ட விடுமுறை நமக்கு கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்வோம், அல்லது இன்னும் இருக்கிறதான அங்கே டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கிறதே, அங்கே நாம் போய் வருவோம். இதெல்லாம் மகிழ்ச்சி, அதில் எந்த தவறுமே இல்லை. உங்களுடைய விடுமுறையை அல்லது இந்த பண்டிகை காலத்தை மிக சந்தோஷமாய் கழிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிடுதலில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் யாருக்காக வாழ்கிறேன், யாராய் வாழுகிறேன் என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதே பவுலும் குறிப்பிடுகிறார், அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார். ஏரோதின் மாளிகையிலே போய் தேடுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. ஏனென்றால் ஒரு ராஜாவாக பிறக்கிறவர் அவ்வளோ பெரிய மேன்மை நிறைந்த இடத்தில் தானே பிறக்கக்கூடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக
அவர் சத்திரத்தில் இடமில்லாத சூழ்நிலையில் அவரை முன்னணையிலே கிடத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 2-3 நாட்களாக நான் பலரை சந்திக்கும் பொழுது எல்லாரிடத்திலிருந்து வருகிற கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? உண்மையாகவே மாட்டுக்கொட்டிலே பிறந்தாரா என்ற கேள்வியை பலர் என்னை நோக்கி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலைத்தான் நான் சொன்னேன். அவர் எங்கு பிறந்தார் என்ன? அவர் எங்காகிலும் பிறந்திருக்கட்டும். அவர் மாட்டுக்குட்டிலே பிறந்தாரா, வழியிலே பிறந்தாரா, மாளிகையிலே பிறந்தாரா? இன்னொருவர் சொன்னாராம், அவர் கிச்சிலி மரத்தின் கீழ் பிறந்தார். எந்த மரத்தின் கீழாகிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கட்டும், அதுவல்ல இப்பொழுது நமக்கு முக்கியம். அவர் பிறந்த நோக்கம் உங்களிலும் என்னிலும் நிறைவேறி இருக்கிறதா? ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை விட்டு இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? இயேசு எங்கே பிறந்தார், அந்த எங்கே பிறந்தார் என்ற இடத்தை கண்டுபிடிப்பதினாலே நீ மோட்சத்திற்கு போய்விடப் போவதில்லை, கடவுளுடைய பிள்ளையாய் மாறிவிடப் போவதில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார், யாராக வந்தார், உன்னையும் என்னையும் யாராக மாற்றினார், இன்றைக்கு நாம் யாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த கொரிந்து திருச்சபையின் மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் தேடக்கடவன். ஆம், பிறருக்கானவர்களாக நாம் வாழ வேண்டும். பிறருக்கு உதவியாக, பிறருக்கு ஒத்தாசையாக, நம்மால் பிறருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு அது சரியான தகுதியாக இருக்கும். மத்தேயு 25 நான் அடிக்கடி சொல்லுவேன், நியாய தீர்ப்பு எப்படி வரும்? அதெல்லாம் எப்படி வந்தால் என்ன? ஆண்டவர் கேட்டார், நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஷேரிங் அவர் லவ் வித் நீடி பீப்புள், அதுதான் கடவுளுடைய பார்வையில் உகந்ததாக இருக்கும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் அதைத்தான் செய்தார். அவர்தான் தன்னை அப்படியே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. பவுல் மிக அற்புதமாய் சொல்லுகின்றார், அவனுக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவை உண்டுதான், நமக்கு அநேக நன்மைகள் தேவைதான், அதெல்லாம் தவறே இல்லை. ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்றோம், ஆண்டவர் கொடுக்கின்றார், பெற்று அனுபவிக்கிறோம், இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. நமக்கு அவசியம் நம்முடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். நாம் தேடுகிற எல்லா நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அதை கடவுள் அதினதின் காலத்தில் செய்து கொண்டும் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் என் அருகில் இருக்கிறவனுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த கிறிஸ்துவ அன்பை பிறருக்கு நான் எப்படி வெளிப்படுத்துகின்றேன்? சுயநலமாக மாத்திரம் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறேனா? இல்லை, என்னை போல்தான் பிறரும், அவர்களுக்குமான உதவியாக நான் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றோமா? ஆராய்ந்து பார்ப்போம் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. உண்மையான கிறிஸ்மஸ் எது? நாம் மற்றவர்களுக்காக அல்லது மற்றவர்களோடு கூட நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோமே, அதுதான் மெய்யான கிறிஸ்மஸை தவிர விதவிதமான பலகாரங்களும், விதவிதமான உணவுகளும், விதவிதமான புத்தாடைகளையும் அணிந்து பிரயாணங்கள் மேற்கொண்டு அந்த நாளை மகிழ்ச்சியாய் நாம் குடும்பத்தோடு மாத்திரம் கழிப்பது, செலவிடுவது உகந்த கிறிஸ்மஸாக இருக்காது. கர்த்தர் தாமே ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்மஸ் காலத்தை, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ் காலத்தை, தேவ சித்தம் நிறைவேறுகிற ஒரு கிறிஸ்மஸ் காலத்தை நாம் அனுசரிப்பதற்கு நமக்கு கிருபையும் பலனும் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.